நீங்க 2 பேரும் தான் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சப்போர்ட் பண்ண போய் தான் என் வாழ்க்கை இப்படி நட்டாத்துல நிக்குது. ஆசமா இருந்த என் புருஷன் இப்ப என் மேல வெறுப்ப கொட்டுறா. உனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மாதிரி ஸ்ருதியோட நிலைமை ஆகணுமா? உங்க புருஷன் கோவமா இருந்தாலும் உங்க கூட தானே மீனா இருக்காரு. 2 பேரும் ஒன்னா தானே வாழ்றீங்க. ஆனா ஏன் புருஷன் கிட்ட என்ன பிரிக்க பாக்குறாங்க? அது உங்களுக்கு பாவமா தெரியலையா? மனோஜ் இல்லாத லைஃப் என்னால யோசிச்சு கூட பாக்க முடியல. சாரி கேட்டா எல்லாமே உடனே சரியாயிடுமா? அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு எல்லாருமே என்ன தப்பு வேணாலும் செய்வாங்க. உங்க 2 பேருக்குமே என்னோட எமோஷன் புரியவே மாட்டேங்குது. என் லைஃப்ல நான் கோத்ரூ பண்ணது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ரோகிணியா இருந்து பார்த்தாதான் என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும். புரியலையே. அதுக்காக எல்லாருமே முன்னாடியே கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துட்டா வர முடியும்? விடுங்க, இனிமே அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் மனோஜ் கூட சேரத்துக்கு நீங்க 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ உன் புருஷன் கூட சேராம போ. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. உனக்காக திரும்பவும் நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன். ஸ்ருதியும் பண்ண மாட்டாங்க. ரவி கூட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையும் கெடுத்துறாத. நான் யார் வாழ்க்கையையும் கெடுக்கணும்னு நினைக்கல மீனா. யாரு நீயா? உன்னை பத்தி உண்மை தெரிஞ்ச உடனே போற போக்குல என்ன கோத்து விட்டு போயிட்டல. இல்ல, நீங்க எனக்கு 7 நாள் டைம் கொடுத்திருந்தீங்க. அதான் முத்துக்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்களோன்னு. மண்ணாங்கட்டி. நான் அவர்கிட்ட சொல்லணும்னா அதை எப்பயோ சொல்லிருப்பேன். உன் தப்ப மறைக்க யார் மேல வேணா பழி போட்டு போயிடுவல. நான் ஒன்னும் அவர்கிட்ட சொல்லல. போய் தப்பான ஒரு வழியில தான் வெளியே வரும். உண்மை வெளியே வரதுக்கு 1000 வழி இருக்கு. அப்ப நீங்க சொல்லலனா? கிறிஷோட பெரியமா பெரியப்பாவை அவர் பாத்திருக்காரு. அவங்க மூலமா தான் அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. சரி, எப்படியோ தெரிஞ்சிருச்சு. இனிமே அதை மாத்த முடியாது. நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலிங்கிற உரிமையில தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இதுல நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன இருக்கு? உங்க மேல தப்பு இல்லாம ஆண்டி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து உங்களை பிரிக்க நினைச்சாங்கன்னா அப்ப ஹெல்ப் பண்ணலாம். ஆனா உங்க மேல தப்பு இருக்கே, இதுல நாங்களே எதுவும் பண்ண முடியாது. உன் பிரச்சனைக்குள்ள இனிமே நாங்க வர மாட்டோம். உன் வாழ்க்கையை நீயே காப்பாத்திக்கோ. எங்க கிட்ட எல்லாம் எதுவும் கேட்காத. நீங்க 2 பேரும் நான் என் புருஷன் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிச்சுவேஷன் இருக்காது. நீங்க 2 பேர் மட்டும் எப்போ உங்க புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துருவீங்க.